ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பால் காய்ப்பு ஃபங்ஷனுக்கு சாரி ஷாப்பிங் பண்ண வீடியோ தான் பார்க்க போறோம். உங்க ஊரோட பேர் என்ன அப்படி சொல்லிட்டு நான் லாஸ்டா போட்ட ஷார்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்க ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பண்ணைவிளை பங்களா. அதாவது தூத்துக்குடியில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். காலையிலே ஒரு 11 மணிக்கு போல நாங்க கிளம்புனோம். நானு, தங்கச்சி, அம்மா, ட்ரிஷா 4 பேரும் கிளம்பியாச்சு. பஸ்லயே தான் போனோம். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் டிராவல் இருக்கும். அப்படியே போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் பண்ணியாச்சு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் தான் போகணும். எப்பவுமே ஹைப்பர்ல தான் ட்ரெஸ் எடுக்கிறது உண்டு. அப்படி இல்லைன்னா சின்ன துறை கடை. இந்த ரெண்டுல தான் மாறி மாறி எடுப்போம். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மால் என்ன அப்படின்னா ஹைப்பர் தான். அங்கதான் எல்லாமே கிடைக்கும். போனோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஜாலியா இருக்கும். ட்ரிஷானுமே அங்க போனோம் அப்படின்னா ரொம்ப ஆசையா போவான். ஸோ அப்படிதான் அங்க போயாச்சு. போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 12:30 1 மணிக்கிட்ட ஆயிருச்சு. ஏன்னா நாங்க வீட்ல இருந்து கிளம்புனதே லேட்டா தான் கிளம்புனோம். சரியான பசி. எனக்கு வந்து இந்த டிராவலே அவ்வளவா ஒத்துக்காது. அதுலயும் பஸ் டிராவல் சுத்தமா ஒத்துக்காதா. ஏதாவது பசிச்சுட்டு அப்படி தலை சுத்திட்டு ஒரு மாதிரியா வந்த மாதிரி இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டுட்டு நல்ல எனர்ஜியா அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர்லயே பாத்தீங்கன்னா மேல லாஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா புகாரின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்கதான் சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிடுவோம். எனக்கு எப்பவுமே இந்த ஹோட்டல் நல்லா செட் ஆகும். டேஸ்ட்டுமே நல்லா சூப்பரா இருந்த மாதிரி இருக்கும். த்ரிஷானுக்கு வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா அம்மா கொஞ்சம் சாதம், சாம்பார் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வீட்ல அப்பா இருக்காங்களே அவங்களுக்கு சமைக்கணும். அதனால காலையிலேயே வந்து சாதம், சாம்பார் வச்சுட்டாங்க. த்ரிஷான் இப்படி எங்கேயாவது வெளியே வந்துட்டான் அப்படின்னாலே ஒழுங்காவே சாப்பிட மாட்டான். பொதுவா ஹோட்டல் சாப்பாடே அவனுக்கு பிடிக்காது. வந்தோடனே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் கேட்பான். அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட்டா எங்க வயிறு ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் தான் டீ குடிப்போம். அதனால வீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா அம்மா வந்து சாதம், சாம்பார் வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை ஊட்டி விட்டாங்க. பொதுவா இந்த பாட்டிமாருக்கே பேரன் பேத்திலாம் நல்லா சாப்பிட்டா மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அதே மாதிரி தான் எங்க அம்மாவுக்கு வந்து ட்ரிஷா நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டான் அப்படின்னா தான் எங்க அம்மாவுக்கு தூக்கமே வரும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எப்படியாவது வயித்தை ஃபில் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு தான் மெனக்கிட்ட டிஃபன் பாக்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவன் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் ஆசைப்பட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ எங்க அம்மாவுக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கும். ட்ரிஷானுக்கும் வயிறு ஃபில் ஆயிருச்சு. சரி இனிமே வந்து சாரி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சில்க் சாரி தான் எடுக்கலாம் அப்படின்னு பிளான். ஏன்னா பொதுவா பால் காய்ப்பு ஃபங்க்ஷன் இல்லைன்னா வேற ஏதாவது ஃபங்க்ஷனாலே நம்ம சில்க் சாரி தானே எடுப்போம். அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். பொதுவா இப்படி சொல்லுவாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணிப்பார், வீட்ட கட்டிப்பார்ன்னு சொல்லிட்டு. கல்யாணம் வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமோ, அதே மாரி வீடு கட்டுறதும் ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம் தானே! ஸோ நம்ம கல்யாணத்துக்குலாம் பட்டு சாரி எடுக்கணும் அப்படின்னா, பிரைடல் சாரின்னு சொல்லிட்டு நல்லா ரெட் கலர், மெரூன் கலர் இந்த மாரி கலர் நல்லா ஃபுல்லா ஜரிகை வச்சு நல்லா கிராண்டா பார்ப்போம். அபோவ் ஒரு 10,000 மேல தான் எல்லாரும் பார்ப்போம் இல்லையா? அந்த மாரி தான் பால் காய்ப்பு ஃபங்ஷனுக்கும் நல்ல ஒரு சாரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நெனச்சிருந்தேன். ஸோ என்னுடைய கல்யாண சாரி பார்த்தீங்கன்னா, நல்ல டார்க் ப்ரவுன் கலர். ஸோ என்னால டார்க் ப்ரவுன் கலர் வேண்டாம். ரெட் கலர் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கல்யாணத்தோட வந்து எனக்கு ப்ரவுன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து ப்ரவுன் சாரி எடுத்தேன். அதுக்கப்புறம்லாம் பார்க்கும்போது ரெட் சாரி கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தது. ஸோ அதனால பால் காய்ப்புக்கு நம்ம ரெட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சிருந்தேன். அது போக பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற கலர் வந்து இந்த கலர் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதாவது ஒரு பீட்ரூட் கலர், நவாப்பழ கலர் அந்த மாரி. அந்த கலருமே ரொம்ப சூப்பரா இருந்தது. பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10,000 to 12,000 அந்த ரேஞ்ச்லயே இருந்தது. ஃபுல்லாவே நல்ல ஜரி தான். நல்ல கிராண்ட் லுக். அப்படியே நம்ம கல்யாண பொண்ணுங்களுக்கு எடுக்கிற அதே சாரி தான். நான் வந்து இதுல 2 சாரி பார்த்தேன். ரெட் கலர் ஒண்ணு பார்த்தேன். இந்த பீட்ரூட் கலர் இருக்கு இல்லையா? இந்த 2 சாரி எனக்கு கொஞ்சம் புடிச்சிருந்துச்சு. சரி இந்த 2யும் கட்டி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கட்டி பார்த்தேன். ஆ ஹைப்பர்ல வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா கலெக்ஷன் இல்ல. அது இல்லாம கொஞ்சம் நம்ம இவ்ளோ ரேஞ்ச்க்கு பார்த்தாலுமே சாரி வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்த மாரியே இல்ல. கொஞ்சம் மொட மொடன்னு தான் இருந்தது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். அதனால தான் அப்படி இருக்கு. 2, 3 வாட்டி ஓப்பன் பண்ணி காமிக்க காமிக்க அது வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்ல. ஏன்னா எனக்கு பொதுவா மொட மொடன்னு இருக்கிற சாரியே அவ்வளவா பிடிக்காது. ஏன்னா நம்ம சாஃப்ட் சில்க் சாரி தானே எப்பவுமே எடுக்கிறது உண்டு. அத கட்டிட்டு இந்த மாரி ரொம்ப ஜரி வச்சு எடுத்து அது ரொம்ப மொட மொடன்னு இருந்ததுன்னா கெட்டுறதுக்கே தோணாது. அது ஒண்ணு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஃபைனலா ஒரு 2 சாரி ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த பீட்ரூட் கலர் இருக்கு இல்லையா? இது வச்சு பார்க்கும்போது என்னுடைய வெட்டிங் சாரி நல்லா ப்ரவுன் கலர்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சாரி இந்த சாரி மோஸ்ட்லி ஒண்ணு போல இருந்த மாரியே இருந்தது. கலர் வேற தான். ஆனா பொதுவா இப்படி பார்க்கும்போது 2மே ஒரே ப்ரவுனா இருந்த மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் சாரியும் ட்ரை பண்ணேன். நல்லா டார்க் ரெட் வந்து இது கிடையாது. ஒரு மாரி குங்குமப்பூ கலர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த கலர். இந்த சாரிய மேல வச்சதுமே நல்லா பிரைட்டா காமிச்சது. என் முகத்துல பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு சிரிப்பு இருந்தது. பொதுவா இந்த ரெட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா, யாருக்கு போட்டாலுமே நல்லா சூட் ஆகும். நம்மள நல்லா பிரைட்டா நல்லா நல்லா தூக்கி காமிக்கும். அந்த மாரி தான் இந்த சாரி வச்சதுமே ரொம்ப சூப்பரா நல்லா பிரைட்டா காமிச்ச மாரி இருந்துச்சு. அந்த கலரும் சூப்பரா இருந்தது. அதுல உள்ள டிசைன்ஸ் எல்லாமே நல்லா நெருக்கமா நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதுவும் கட்டி பார்த்தேன். அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டா ப்ளவுஸ் போட்டா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி கட்டுன அக்கா வந்து சொன்னாங்க. இந்த மாரி டார்க் கிரீன் கலர் போட்டா இன்னுமே நல்லா எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு,
அந்த பிளவுஸையுமே இந்த மாரி வச்சு விட்டாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே வந்து உடனே திருப்தி ஆக மாட்டோம் இல்லையா? சரி வேற ஒரு கடையிலயும் போய் பார்ப்போம். அங்கேயும் எதுவும் செட் ஆகல அப்டின்னா, இந்த 2ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணலாம் அப்டி சொல்லி நெனச்சிருந்தேன். ஸோ எங்க ஊர்ல சின்னத்துரைன்னு ஒரு கடை இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு ஃபேமஸான கடை. அங்க நெறைய கலெக்ஷன் இருக்கும். ஹைப்பர கம்பேர் பண்ணும்போது அங்க நெறைய கலெக்ஷன் இருக்கும். சரி அங்க போலாம் அப்டின்னு நெனச்சுட்டு, இந்த சாரி இப்போதைக்கு இருக்கட்டும். நான் பிறகு வந்து பார்த்து எடுத்துக்கிறேன் அப்டின்னு அவங்கட்ட சொல்லியாச்சு. பால் காய்ப்பு ஃபங்ஷனுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, மத்த எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து குடுக்கல. யாருக்கெல்லாம்னா, என்னுடைய அம்மா, அப்பாக்கும் அதே மாரி எங்க மாமியார், மாமனாருக்கும். இவ்ளோ பேருக்கு மட்டும் தான் ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால அம்மாக்கும் வந்து சாஃப்ட் சில்க் சாரி தான் பார்த்தாங்க. அதே மாரி அத்தைக்கும் சாஃப்ட் சில்க் சாரி தான் எடுத்து குடுக்கலாம் அப்டின்னு நெனச்சிருந்தேன். அதுவும் ஹைப்பர்ல பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா டிசைன் நல்லா இல்ல. அதனால அத ரொம்ப பார்க்கல. லைட்டா பார்த்துட்டு அப்டி வந்துட்டோம். அப்புறம் ட்ரிஷானுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போடுறதுக்கு கேஷுவல் ட்ரெஸ் இருக்கு இல்லையா? சும்மா டீ ஷர்ட் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு, இது முடிக்கிறதுக்கே சாயங்காலம் 4 மணிக்கு மேல ஆயிருச்சு. அப்புறம் நேரா அங்கருந்து சின்னத்துரை கடைக்கு வந்துட்டோம். வந்ததும் டீ குடிக்கிற டைம்ல கீழயே பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய ஸ்நாக்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல டீ, கட்லெட், ரோல் எல்லாம் வாங்கி சாப்ட்டுட்டு, மறுபடியும் மேல வந்து ஷாப்பிங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சில்க் சாரி இருக்கும். எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனா இருக்கும். ரேட்டுமே அதுக்கு ஏத்தாப்புல ஒர்த்தா தான் இருக்கும். இங்க வந்ததுக்கப்புறம் நெறைய ரெட் கலர், மெரூன் கலர், குங்குமப்பூ கலர்ன்னு சொல்லிட்டு எல்லா சாரியுமே காமிச்சாங்க. எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்ல நெருக்கமா டிசைன் எல்லாமே பார்டர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. கோல்டன் கலர் சாரி எடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. நான் நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். எனக்கு கோல்டன் கலர் சில்க் சாரி எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு. பொதுவா இந்த கோல்டன் சில்க் சாரிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3000, 4000 ரேஞ்ச்ல கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் தான். மோஸ்ட்லி நமக்கு கிடைக்காது. கல்யாண பொண்ணுங்கலாம் பார்த்தீங்கன்னா, சிலவங்க நல்லா கோல்டு கலர் எடுத்து கட்டியிருப்பாங்க. அந்த கல்யாண வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்த மாரி இருக்கும். கோல்டு கலர் போட்டு அந்த கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் போடும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதனால இங்க வந்து நான் கேட்டேன். கோல்டன் சாரி இருக்கா? அப்படின்னு கேட்டேன். ஆனா அதுலயும் 2, 3 காமிச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு சாரி நல்லாவே சாஃப்ட்டா இருந்தது. டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அப்படியே லைட்டா கோல்டன் சாரி கிட்ட போற மாரி ஆயிட்டு. நம்ம ரெட்டுன்னு தான் தேடி வந்தோம். இப்ப என்னன்னா லைட்டா கோல்டன் கலர் கிட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கட்டி பார்ப்போம். எது சூட் ஆகுதோ அத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்னுடைய தங்கச்சி அவ ஒண்ணு மேல வச்சு பார்த்தா. அப்புறம் நான் ஒரு சாரி எனக்கு ஒண்ணு கட்டி விட்டாங்க. அப்படின்னு நான் எங்க 2 பேருக்கும் மாறி மாறி கட்டி விட்டாங்க. ஏன்னா அவ கட்டும்போது தானே நம்ம நேர்ல பார்க்க முடியும். இந்த சாரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கே கட்டிட்டு நம்ம கண்ணாடியில பார்க்கறத விட, அடுத்தவங்களுக்கு கட்டி விட்டு நம்ம பார்க்கும்போது, இது நல்லா இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு வந்து மெரூன் கலர் கட்டி விட்டுருந்தாங்க. நான் ஆசைப்பட்ட கோல்டனே எனக்கு கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி ரெட் கலர், குங்குமப்பூ கலர் இந்த மாரி ஒவ்வொரு கலரும் கிட்டத்தட்ட ஒரு 4 சாரி நாங்க ட்ரையல் பார்த்தோம். ஒவ்வொன்னுமே நல்லா டிசைன் சூப்பரா இருந்தது. பார்டர்லாம் நல்லா கட்டி பார்டரா இருந்தது. பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10,000 to 12,000 அந்த ரேஞ்ச்ல வந்திருந்தது. ஏன்னா எப்பவுமே நம்ம 10,000 to 12,000 ரேஞ்ச் சாரி எடுப்போமா அப்படின்னா, கண்டிப்பா இல்லவே இல்ல. மேக்ஸிமம் 6, 7 வரை கூட எடுப்போம். என்னதான் நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ் அப்படின்னா கூட ஒரு 6, 7 வரை எடுப்போம் தவிர, மத்தபடி 10க்கு மேல எடுக்க மாட்டோம். இந்த மாரி நம்மளுடைய மெயின் ஃபங்ஷனுக்குனா மட்டும் தான் நம்ம இவ்ளோ பைசாக்கு எடுப்போம். அதனால தான் இந்த டைம் நான் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நெனச்சிருந்தேன். அவங்களும் ஒவ்வொன்னா கட்டி காமிச்சாங்க. எல்லாமே நல்லா சூப்பரா இருந்தது. அந்த ரெட் கலர்லாம் இந்த மாரி ரெட், குங்குமப்பூ கலர்லாம் போட்டோம்னா, நம்மளுக்கு நல்லா பிரைட்டா காமிச்சது. ஃபைனலா நான் ரெட் கலர் சாரி எடுக்கலாமா? கோல்டன் சாரி எடுக்கலாமான்னு ஒரே குழப்பம். அங்க வேலை பார்த்துருக்கிற அக்காமார்ட்டயே ரெட் நல்லா இருக்கா? கோல்டன் நல்லா இருக்கான்னு 2யும் வச்சு வச்சு காமிச்சிட்டு இருந்தேன். அவங்க எல்லாரும் கோல்டன் நல்லா இருக்குன்னாங்க. சிலவங்க ரெட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபைனலா நான் ரெட் எடுத்தனா, கோல்டன் எடுத்தனா அப்படிங்கிறத அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். நான் என்ன எடுத்திருப்பேன் அப்படிங்கிறத லைட்டா கெஸ் பண்ணி நீங்க ஷேர் பண்ணுங்க. சரியா? அப்புறம் வந்து அம்மாக்கும், அத்தைக்கும் சில்க் சாரி பார்க்கலாம் அப்படி சொல்லி அத பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு வந்து சாஃப்ட் சில்க் சாரி தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, ஒன் டே ஃபுல்லா கட்டணும் அப்படின்னா, சாஃப்ட் சில்க் சாரி தான் கட்டுறதுக்கு வசதியா இருக்கும். ரொம்ப வெயிட்டாவே இருக்காது சுத்தமா. நம்மளுக்கு நல்லா கட்டுனதுக்கு அப்புறம் கிராண்ட் லுக் தெரியும். பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்த மாரி இருக்கும். சும்மா பிளெயினா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா கெட்னோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். அதனால அவங்க 2 பேருக்கும் அப்படியே எடுத்து குடுக்கலாம் அப்படின்னு நெனச்சிருந்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6,000 ரேஞ்ச் வரை கூட நான் பார்த்துட்டு இருந்தேன். 2, 3 சாரி பார்த்து நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அத தான் என் தங்கச்சிக்கு கெட்டி காமிங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கெட்டி காமிச்சுட்டு இருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அத்தைக்கு ஒண்ணு சூஸ் பண்ணிட்டோம். அம்மாக்கு ஒண்ணு சூஸ் பண்ணிட்டோம். என்னென்ன சாரி சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.